ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் மார்ச் 29 முதல் ஏப்ரல் 7ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 29 சனி பயிற்சி. அன்றைக்கி ஈவினிங் நடக்குது. சனிக்கிழமையாகவும் இருக்குது. அன்றைக்கி நட்சத்திரமும் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு. அதனால் புது காரியங்கள் தவிர்த்துக்கணும். சனியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது குருவை போல் செய்கிறதுனால தொழிலுக்கு நல்லாயிருக்கும். பதவி, ப்ரமோஷன், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் பண்ணுறது, ஃபைனான்ஸு, அக்கௌண்ட்ஸு, இரும்பு சம்மந்தப்பட்ட, மிஷினரி சம்மந்தப்பட்ட, உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும். மார்ச் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், 8ல் சந்திரன் புதனை போல் செயல்படுகிறாரு. புதன் சனி நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால கடுமையான ஒரு உழைப்பு இன்றைக்கி இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அப்படின்னா கூட வேறு ஏதோ வீட்டு வேலைக்காக ஏதோ ஒரு அலைச்சலை கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறது. பட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். 8ஆம் இடம் அப்படின்போது பிரயாணத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆரோக்கியத்திலும் பார்த்துக்கணும். கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு சிம்ம லக்னத்துக்கு 8ல் தான் நிறைய நடக்குது. சூரியன் இருக்கிறாரு, புதன் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார், சனி இருக்கார். 5 கிரகம் சேர்ந்து இப்போ சந்திரனும் அங்கே போகும்போது 6 கிரக சேர்க்கை சிம்ம லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப இந்த 2 நாள் எச்சரிக்கையாக இருக்கணும். மார்ச் 29, மார்ச் 30 இந்த 2 நாள். ஈவினிங் 4:34 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம், சந்திரன் மாறிடுறார், 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு கேதுவை போல் பலன் கொடுக்காரு. கேது சூரியனாகவும் சனியாகவும் வேலை செய்கிறதுனால, இந்த சூரியன் சனி 2 கிரகமுமே 8ல் இருக்கிறதுனால வேலைக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது, பொருளாதாரத்துக்கு நல்லா இருக்குது. ஒரு எக்ஸாம் எழுதுறது, ஒரு போட்டி பந்தயத்தில் போகிறது, இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அரசு வேலைகள் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. உறவுகள் சார்ந்த விதத்துலேயும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா சூரியன் சனி 2 பேரும் ஆகாதவங்க. நம்ம லக்னாதிபதி சூரியன், சனி நமக்கு எதிர்கிரகம். அந்த 2மே 8ல் இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிற மாதிரி. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுக்கிரன், ராகு, சனி, அதுபோக சூரியன், புதன் இது எல்லாமே மிங்கிளாகுது. 8ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா, இப்போ இன்சூரன்ஸு தொழில் பார்க்குறோம், ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கோம், அல்லது ஒரு ஜாப் ஒர்க் பண்ணி கூலி வாங்குகிறோம், இந்த இதுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிறதோ, புதுசாக ஒருத்தரை நம்பி செய்கிறதோ, புது இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதோ, புது ஆகாரங்களை சாப்பிட்றதோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும். ஏப்ரல் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் காலையில் 11 மணிக்கு. இந்த பரணி நட்சத்திரம் முதல் நாள் தொடங்கிடுது. திங்கட்கிழமையே பரணி நட்சத்திரம் தொடங்கிடுது. அது மத்தியானம் 1:44 தொடங்கி இந்த செவ்வாய்க்கிழமை 11 மணி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த பரணியும் சுக்கிரனை போல தான் வேலை செய்யுது. சுக்கிரனும் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரமும் அங்கே ராகுவாக இருக்கிறதுனால நமக்கு நம்ம ஜனன ஜாதத்தில் சுக்கிரன் யார், ராகு யார், குரு யார், இதுக்கு தகுந்த மாதிரி டெப்த்தாக போனீங்கன்னா அதில் சில நல்ல பலன்களும் நடக்கும். 8ஆம் இடம்ங்கிறது நல்ல பலன் பண்ணிச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை பண்ணிடும். எதிர்பாராமல் ஒரு வேலை கிடைக்கிறது, எதிர்பாராமல் ஒரு பண வரவு வர்றது, எதிர்பாராமல் ஒரு உறவு கிடைக்கிறது, எதிர்பாராமல் அமைஞ்சிச்சிங்கன்னு கல்யாணத்துக்கு வரன்னு பார்க்குறவங்க அமைப்பாங்க. அது மாதிரி எதிர்பாராத சில நன்மைகள் அங்கே 8ஆம் இடத்துல இருந்தாலும் நம்ம ஜனனஜாதத்தின்படி இந்த 4-5 கிரகத்திலையும் எந்த கிரகமும் 8, 12 வரக்கூடாது. 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இந்த சேர்க்கைகள்னால அந்த அன்னைக்கு நமக்கு விரயங்களும்
கெடுபலன்களும் உண்டாகுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் காலையில் 8:49க்கு ரிஷபராசிக்கு சந்திரன் வந்துடுறாரு 10ல். அதே சந்திரன் ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகும்போது குருவும் அங்கே இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை இப்போ நமக்கு கிடைக்குது. அதனால் ஓரளவுக்கு நமக்கு ஆசைகள் நிறைவேறும், ஒரு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷனுக்கான முயற்சி பண்ணுறது, சொந்த தொழிலில் கூட ஒரு திருப்தியான தொழில் பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் 7 மணிக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் தொடங்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார், சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கி மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஐடி, ஒரு கமிஷன் வகை, கன்சல்ட்டிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, இது மாதிரி ஒரு பத்திரப்பதிவு, இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா நடக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா நடக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் ஏற்படும், கோயிலுக்கு போகிறது வர்றது, வளர்ச்சி, இதெல்லாம் நல்லாயிருக்கும். செவ்வாய் பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, பல் மருத்துவம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்குற ஒரு நாளாக இருக்கிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி சுக்கிரன் வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறாரு, ராகுவை போல் செயல்படுறாரு. ராகு 8ஆம் வீட்டில் குருவாகவும் ராகுவாகவுமே செயல்படுறதுனால இன்றைக்கும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும், அதிர்ஷ்டத்துக்குரிய நாளாக இருக்கும். சில பேருக்கு யாருக்கெல்லாம் ராகுவோ குருவோ சனியோ 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் இன்றைக்கி பணம் போட்டு பணம் பண்ணுறதுல ஈடுபடக்கூடாது. அதாவது மிஸ் ஆகிரும், பொருள் மிஸ் ஆகிரும், இல்லைன்னா ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்கவுங்க ஜாதகப்படி 8, 12 தொடர்பு இருந்த நட்சத்திரங்கள் வந்தால் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ உழைப்புக்கு லேபர் ஒர்க்கு போகிறோம், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு போகிறோம்னா அதில் ஒன்றும் பண்ணாது. ஏப்ரல் 5ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். ஃபைனான்ஸு, அனைத்து விதமான மேனேஜ்மெண்ட்டு, ஒரு ஷீட்டு நடத்துறது, ஹாஸ்பிட்டாலிட்டி, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி பூச நட்சத்திரம் கடகராசிக்கு வந்துடுறாரு சந்திரன் நம்மளுக்கு 12ஆம் இடத்துல. அப்போ சனியை போல் செயல்படுறதுனால 8ல் இருக்கிற சனி குருவை போலவும் செவ்வாயை போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கி 8ஆம் இடமும் 10ஆம் இடமும் சேர்ந்தாலே நமக்கு கடின உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சியாக இருக்கும். ஹெல்த்தில் கவனம் தேவை. ஏப்ரல் 7ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் காலையில் 6:24க்கு தொடங்குகிறது. புதனை போல் செயல்படுகிற இந்த நாளில் புதன் குருவாகவும் ராகுவாகவும் செயல்படுறதுனால அப்பவும் உழைப்புக்கு சார்ந்து நல்லாயிருக்கு. பொதுவாக இந்த சிம்ம லக்னத்துக்கு இந்த 10 நாளும் பார்த்திங்கன்னா இந்த 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை, அந்த கிரக சேர்க்கைங்கிறது ஒரு வீட்டில்ங்கிறது, ஆனால் ஒரே நட்சத்திரத்தில் சேர்றது 2 கிரகம் செட்டாக சேர்ந்துடும். அப்படியெல்லாம் சேர்ந்து பலன் தரும் பொழுது நமக்கு நம்ம ஜன ஜாதகப்படி 2, 6, 10 தொடர்பு இருந்தால் தொழிலுக்கு நல்லது, 5, 7, 11 தொடர்பு இருந்தால் உறவுக்கு நல்லது. எதிர்பாராத உறவுகள், எதிர்பாராத தனவரவுகள், எதிர்பாராத தொழில் அமைப்புகளெல்லாம் ஏற்படும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.